அண்ணன் கொஞ்ச நாளாக தொட்டதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பிளாஸ்ட் ஆகினது நண்பர்களே. அதனால தான் கொஞ்ச நாளாக வீடியோ வரல. இந்த ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வீடியோ போகிறத விட்டு எப்படியாவது கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ஆரம்பிக்கணும். காலையில் ஒரு 6 மணிக்கு ஏஞ்சி ஜிம்முக்கு போனால் நம்ம அண்டர்டேக்கர் நம்ம முன்னாடியே வந்து மஞ்சாவாக போஸ்ட் குத்துனுறான். அவனை கூப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 4-5 வேரியேஷன் ஃபயராக போட்டு நம்ம ஜிம்மில் ஒரு அண்ணாக்கு மஜா வீடியோ எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் நான் ஒர்க் அவுட்டை ஃபுல்லாக முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டு நண்பர்களே. இன்னைக்கு டைப் ரைட்டிங் கிளாஸு கட்டு வர வழியில் பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஸ்கூல் பசங்களாம் நின்றுட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. அந்த பஸ் உள்ள சீட்டுகளை போய் ஒளியுது வேறு யாரும் இல்லை, நம்ம டி பிளாக் தான். அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து காலை உணவு சாப்பிட்டு ஒரு தலைக்குழியில் போட்ட நண்பர்களே. ஏன் சிச்சுனுங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் ப்ரைவேட்டில் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் ப்ரைவேட்டில் இருக்கிறது தான் நாட்டுக்கு நல்லது. அப்புறம் மதிய உணவு சாப்பிட்டு ஒரு சாயங்காலம் போல் நம்ம மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கான்னு பார்க்கலான்னு வெளியே போன நண்பர்களே. கண்ணுக்குட்டி பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் நீயே பார்த்துக்கோ நிற்க வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து எப்படியே எஸ்ஐ வீட்டுக்கு வந்து நம்மளோட புரத குழுக்களுக்கு தேவையான பொருளாக எடுத்து பொறுமையாக அதை நானே போட்டு குடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு 7:30 மணி போல் பசங்களாம் நம்மளுக்கு கூப்பிட்டானுங்க. எதுக்கு கூப்பிட்றானுன்னு தெரியாமல் நானும் போனேன் நண்பர்களே. என்னை கூப்பிட்டு வச்சுட்டு அவனை உட்காந்து ஃபோன் பார்த்துனுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோட பொறுமையை வந்து நானும் அங்கே வந்து ஜிலோ ஆகிட்டேன் நண்பர்களே. அப்புறம் என்ன வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன்.